தமிழக மக்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். வணக்கம். ஆக்சுவலாக நேற்றைய தினம் வந்து நவம்பர் 27 நாளே உங்களுக்கு வந்து நினைவுக்கு வர்றது நேற்றுக்கு நீங்கள் நியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மாவீரர்னு ஒருத்தரை போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. நம்ம உதயநிதி அவர் கிடையாது. உண்மையிலே மாவீரர் நாள் என்பது நம்ம பக்கத்தில், அதாவது ராமேஸ்வரத்துலேருந்து வெறும் 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற நம்ம ரத்த சொந்தங்களுக்காக கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மக்களை இழந்து நிற்கிற நம்மளோட ரத்த சொந்தங்களுக்காக போராடின கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான போராளிகள், அந்த ஆயிரக்கணக்கான களத்தில் நின்று போராடின போராளிகளை நேற்றைக்கு கொண்டாடுற ஒரு தினம் தான் அந்த மாவீரர்களுக்கான நாள். அந்த மாவீரர் தினத்தையே, அதாவது ஒரு குரூப் என்ன பண்ணுறாங்க, அதுக்கு நேர் எதிராக அதுக்கு துரோகம் பண்ண ஒரு ஆளுங்கட்சி அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த தினத்தையே ஒட்டுமொத்தமாக டைவெர்ட் பண்ணுறதுக்காக இதுவரைக்கும் கொண்டாடப்படாத நாள், இதுவரைக்கும் இதுக்கு முன்னாடியெல்லாம் லைக் வந்து உதயநிதி அவருடைய பிறந்த நாள்லாம் லைக் வந்து ரெட் ஜெயின் நிறுவனத்திலேயோ இல்லை வந்து லைக் அவங்களோட வீட்லேயோ பர்சனலாக கொண்டாடுவாங்க. ஆனால் முதல் முறையாக, ஏன்னா இதுக்கு முன்னாடியே அவர் வந்து அமைச்சராக இருந்தார், விளையாட்டுத்துறையோட அமைச்சராக இருந்தார், இளைஞரணியோட தலைவராக இருந்தார். ஆனால் இங்கே வந்து செயலாளராக இருந்தார். ஆனால் இங்கே வந்து நேற்றுக்கு வந்து அந்த நாளில் மிகப்பெரிய லெவலில் நீங்கள் நியூஸ் பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஒட்டு மொத்தமாக உதயநிதி வரார், மாவீரர் வராருன்னு. அப்போ இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு, இன்னைக்கு இருக்கிற மாணவ மாணவிகளுக்கு மாவீரர்னா யாரை தெரியும்? விளையாட்டு வீரர்கள். இந்த விளையாட்டு வீரரை தான் தெரியுது. அதாவது ஒட்டுமொத்த மீடியாவையும் ஒட்டுமொத்த நியூஸ் சேனல்லையும் விலைக்கு வாங்கி எல்லா இடத்துலையும் இவரோட விளம்பரம் தான். நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஃபோட்டோஸ் எல்லாமே என்னன்னா இந்த மாவீரரோடது, மாவீரர் வராருன்னு. இந்த ஃபோட்டோ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, வீடியோ, மாவீரர் வரார் அப்படிங்கிற மாதிரி உதயநிதி அவர்கள் வந்து குதிரையில் வர்ற மாதிரி. அதாவது என்னன்னா அங்கே போராளிகளுக்கான ஒரு நினைவூட்டுற நாள் தான் நேற்றுக்கு. அதே மாதிரி போராட்டம் பண்ணது மாதிரி இவர் கொண்டு வர இவர் சேக்குவேரவா, அதாவது எம்புட்டு இருக்கு ஆசைங்கிற படங்களில் இந்த மாதிரி படங்களில் நடித்து அந்த படங்கள் சினிமா மூலமாக மக்கள்கிட்ட மேனிப்புலேட் பண்ணி அது மூலமாக இவரை ஒரு தலைவராகவும் ஒரு எம்எல்ஏவாகவும் ஒரு மந்திரியாகவும் இனி ஒரு துணை முதலமைச்சராக ஆக்கியிருக்காங்க. மக்கள் விரும்பி ஆக்கியிருக்காங்க. இவங்க வந்து சரி ஓகே, கிட்டத்தட்ட 2009 16 ஆண்டுகளுக்கு முன்னாடி பண்ணதை இன்னைக்கு வந்து லைக் சரி ஓகே, அதை விட்டு கொஞ்சம் விலகி தமிழர்களுக்கு சின்ன ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபேவரான ஒரு விஷயத்தையாச்சும் இவங்க எடுப்பாங்கன்னு பார்த்தா அந்த ஒரு நாளை கூட கொச்சப்படுத்துகிற அளவுக்கு இவங்க வந்து இன்னைக்கு அந்த என்ன சொல்கிறது, அந்த துரோகத்துக்கான அந்த சின்ன ஒரு அணு கூட குறையல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லலாம்ல. அது இன்னும் அவங்க நெஞ்சில் இருக்குதுன்னா அது எந்த அளவுக்கு ஊறி போயிருக்குன்னு தான் எனக்கு தெரிலங்கிறது இல்லை, அது அப்படிதான் இருக்குது அவங்களுடைய செயல்களை பார்க்கும்போது. ஏன்னா லைக் நேற்றுக்கு சீமான் அவரோட உரையில், மிகப்பெரிய உரையில் ஒரு விஷயத்தை மட்டும் நான் நோட் பண்ணியிருந்தேன். அந்த இடத்துல விஜய் அவர்களை தொடுறதுக்கான அவசியம் இல்லை. அந்த மாவீரர்களுக்கான நாளில் அவங்கள ஒரு வீரர்களாக போற்ற வேண்டிய இடங்கள்ல அவர் என்ன பண்ணியிருக்காரு, குறுக்க அணில் சுற்றிட்டு இருக்கு, குறுக்க அணில் சத்தம் கேட்டுட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு விஷயம் பேசாமல் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும். ஆமா, ஏன்னா இந்த விலை மதிப்பு இல்லாத கொள்கை கொண்ட இந்த அரசியல் கூட்டமானது இல்ல விலைக்கு போற இந்த அணில்களை பத்தி பேசி அவங்களுடைய நன்மதிப்பை இழந்துருக்காங்கன்னு நான் விஜய் அவர்களை நான் கொச்சப்படுத்தி நான் பேசல. ஓகே, அணில்கள் அந்த மாதிரி நான் பேசல. நான் எதுக்காக பேசுறேன்னா, விஜய் அவர்கள் இன்னைக்கு அரசியலுக்கு வந்திருக்காரு. அவர் இன்னைக்கு அரசியல் வந்தது மூலமா நேற்றுக்கு செங்கோட்டையன் அவரோட கட்சியில இணைஞ்சது மூலமா நேற்று கூட நம்ம வந்து நிதர்சனத்தை பேசியிருந்தோம். செங்கோட்டையன் அவர்கள் கட்சியில் இணையிறது மூலமாக உண்மையிலே அவங்களுக்கு பலம் தான். எதுக்கு? டிவிக்கு, கட்சிக்கு. ஸோ ஒரு மாற்றத்தை விரும்புகிற நம்மளை மாதிரி மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் எல்லாருக்குமே அது ஒரு பலமான ஒரு கட்சி தான் உருவாகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே அவங்க ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ஒரு உரை என்பது இது ரெண்டுத்துக்கும் சம்மந்தம் இல்லாதது. டிவிகேக்கும் சம்மந்தம் கிடையாது, டிஎம்கே நேர் எதிராக இவங்க அட்டாக் பண்ணுற ஒரு உரை தான் இது. ஸோ அந்த இடத்துல இந்த அணில்கள்னு சொல்லிட்டு நீங்கள் விமர்சிக்கிறது ஒரு தேவையில்லாத ஒரு ஆணின்னு தான் நான் பார்க்குறேன். காரணம் என்னன்னா, தமிழ் தேசியவாதிகள் ஒரு பக்கம் இருக்காங்க, கிட்டத்தட்ட 38 லட்சம் வாக்குகள் இருக்காங்க. கரெக்டாக தமிழ் தேசிய வாதிகளோட இந்த வாக்குகளை மட்டும் வாங்கி நம்மளால ஒரு தமிழ் தேசியத்தை உருவாக்க முடியுமான்னு கேட்டால் முடியாதில்ல. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் மக்கள் எல்லாரையும் கவரணும்னா இந்த பக்கம் விஜய் அவர்கள் என்ன சொல்றாரு, எனக்கு ஒரு கண்ணு தமிழ் தேசியம், இன்னொரு கண்ணு திராவிடம்ங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் உன்னோட கோட்பாடு எனக்கு நேர் எதிராக இருக்குது. ஸோ நீ லாரி அடிச்சு தான் சாவோ, எதர் நீ இந்த பக்கம் இல்லை இந்த பக்கம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சீமான் அவர்கள் விமர்சித்து 2 பேருக்கு இடையில கொள்கை வேறுபாடு வந்துருச்சு. ஸோ லைக் வந்து சீமான் அவர்கள் இப்போ ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி தந்தி டிவியில் உள்ள ஒரு ஷோவில் கூட பேசியிருந்தார். தம்பிக்கு வந்து வெகு தூரம் போயிட்டாப்புல, ஸோ அதனால் வந்து சேர்றது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு. ஆனால் அவர் இன்னொரு விஷயம் நேற்றுக்குள்ள மாநாட்டில் பேசியிருந்தார். அது என்னன்னா, எவ்வளோ வருஷம் ஆனாலும் பிரச்சனை இல்லை, எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் பிரச்சனை இல்லை, தமிழ் தேசியத்தை வந்து நான் அடைஞ்சே தீர்வேன் அப்படின்னு.
உண்மையிலே தமிழ் தேசியம் இந்த வாக்குகள் மூலமா சாத்தியம் இல்லையான்னு கேட்டா உண்மையிலே நம்ம தமிழக மக்கள் கிட்டே இருக்கிற சாபமா என்ன இதுன்னு தெரியல, தமிழ்நாட்டுக்கு வந்து சாபமானு தெரியல. ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராமினன்ட் லீடர் ஒருத்தர் வராரு, சினிமாலேருந்து வராருன்னா அது அப்படி உடஞ்சிருது. லைக் நான் வந்து இந்த இடத்துல விஜய் அவர்களையோ இல்லை சீமான் அவர்களையோ குறை சொல்லியோ நிறைய சொல்லியோ நான் சொல்லலை. இங்கே ஒரு 38 லட்சம் வாக்குகளை இவர் சிறுக சேர்த்து வச்சிருக்காரு. இந்த எலெக்ஷன்ல இங்கேருந்து பாதி அங்கே போயிடும். பாதியெல்லாம் போக வாய்ப்பு கிடையாது. கொள்கை உறுதி இல்லாதவர்கள் போவார்கள். நான் என்ன சொல்றேன், கொள்கை உறுதி இல்லாத ஒரு சரி ஓகே ஒரு 10 லட்சம் வாக்குகள் இந்த பக்கம் போகுதுன்னு 38 லட்சம் வாக்குகள் வச்சு நம்மளால ஆட்சி பிடிக்க முடியாது. ஆமா, 38 லட்சம் அந்த 8% வச்சு நம்மளால ஆட்சி பிடிக்க முடியாது. அங்கீகாரம் அடைஞ்சிட்டாங்க, ஒரு சீட்டு கூட கன்வெர்ட் ஆகல. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த வாக்குகள்லேருந்து 10 லட்சம் அந்த பக்கம் போனாலும் யாருக்கு இழப்பீடு? தமிழ் தேசியத்துக்கு தான் இழப்பீடு, சீமானுக்கு கிடையாது. தமிழ் தேசியத்துக்கு இழப்பீடு. ஸோ அப்போ தமிழ் தேசியத்துக்கு இழப்பீடாக இருக்கும்போது, ஏன்னா அவர் வந்து அந்த பக்கத்தில் நானும் ஒரு மாற்றமாக வரேங்கிற ஒரு விஷயத்த முன்வைக்கிறார். இவர் ஒரு மாற்றமாக வைக்கிறார். ஆனால் 10 வருஷம் ஆனாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில், இன்னைக்கு இருக்கிற ஊழல் மிக்க ஒரு அரசாங்கம் இங்கே ஆட்சி பண்ணிட்டு இருக்கும்போது ஒட்டுமொத்த மலைகள் இங்கே கன்னியாகுமரி போய் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் எல்லாம் இப்போ கிட்டத்தட்ட பாதி மலைகள் அந்த ரோடு சைடு மொத்தத்தையும் சுரண்டிட்டாங்க. இந்த பக்கம் தேனி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, இங்கே மணல் அள்ளுறது, இந்த ரிசோர்ஸஸ் எல்லாம் திருப்பி வருமா என்ன? வராது. மணல் வராது, மலை வராது, இந்த குண்டுகள் வராது, இது எதுவுமே திருப்பி வராது. நம்மளால உருவாக்க முடியாது. ஸோ அப்போ இன்னும் 10 ஆண்டுகள் இவங்க சுரண்டிட்டாங்கன்னா தமிழ் தேசியத்தை நான் நிலைநாட்டியே தீர்வேன், தமிழ் தேசியத்தை நான் உருவாக்குவேன், தமிழர்கள் தான் ஆளணும் அப்படிங்கிற ஒரு எல்லாம் நல்லா தான் இருக்கு கேட்கறதுக்கு. ஆனால் இன்னைக்கு கண்டிப்பா. ஸோ அப்படி இருக்கிற விஷயம் இருக்குல்ல, நம்ம 10 ஆண்டுகள் இன்னும் தள்ளி போகும்போது எனக்கு இப்போ 24 வயசு ஆகுது. 34 வயசுல இருக்கும்போது அப்போ நான் இது மாதிரி பேசிட்டு இருந்தேன்னா என்ன மாற்றத்தை நான் கொண்டு வந்தேன்? ஆமா, அவருக்கு பேச்சுக்கும் வீச்சுக்கும் கான்ட்ரடிக்ஷன் இருக்குது. ஏன்னா அவரே ஒரு கோட்ஸ் சொல்லியிருப்பாரு, நீ உன் பேச்சால் வராதே, உன் ஆற்றலால் வான்னு. அப்படி அவர் வந்திருந்தா அவர் சொல்றதெல்லாம் அவர் செஞ்சிருக்கலாமே, எதுக்கு காத்துட்டு? இல்ல செஞ்சுட்டு இருக்காரு. அவர் சொல்றாரு, நான் மரத்துக்கான மாநாடு போடுறேன், கடலம்மா மாநாடு போடுறேன், லைக் வந்து எல்லாத்துக்கும் மாடுகளுக்கான மாநாடு போடுறேன், எல்லாத்தையும் போடுறேன், நீ கேலி பண்ணி சிரிக்கிற. உண்மையிலே அவர் நல்ல விஷயம் அவர் பண்றது. பட் இந்த ஓட்டு அரசியலானது எப்படி பார்த்தாலும் டைம் ஆகுமே. அப்ப அதை தாண்டி அதை அரசியல் அவரே 2009 16 ஆண்டுகள் அந்த ஒரு டைம் நீண்ட டைம் இல்ல. 2009 2025 16 இயர்ஸ் ஷார்ட் டைமா பெரிய டைமா? லாங் இயர்ஸ், ரொம்ப லாங் இயர்ஸ்ல இன்னும் 10 வருஷம் போடுங்க. எல்லாம் அடிச்சு முடிச்சு தமிழ்நாடு சுடுகாடு ஆகும்போது நான் வந்து ஆட்சியை பிடிக்கும் போது இங்க என்ன இருக்கும்? திருப்பி 1ல இருந்து திருப்பி நான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அப்படி இருக்கும்போது என் புள்ள என்ன நிலைமையில இருப்பான்? ஸோ நான் என்னோட ஒரே ஒரு கோரிக்கை தான், தமிழ் தேசியவாதிகளுக்கும் சரி, விஜய் அவர்களோட ரசிகர்களுக்கும் சரி, தமிழ்நாட்டு மக்களுக்கும் சரி, என்னோட ஒரே ஒரு கோரிக்கை தான். அதாவது விஜய் வரணும், தமிழ் தேசியம் வரணும், அந்த இல்லை நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரே இருக்கிற நோக்கம் என்ன? கொள்ளடிக்கிற கூட்டம் அங்கே இருக்கக்கூடாது. அதுக்கு மாற்றா வர்றது யாரு? சீமான் அவர்கள் வராரு, இந்த பக்கம் புதுசாக இப்போ விஜய் அவர்கள் வராரு. அவர் மாட்டின் விஜய் அவர்கள் சொல்லி இப்போ எதுல இருந்து மாற்ற பட வேண்டியதோ இருந்தோ அந்த கட்சியில் உள்ள செங்கோட்டையன் அவர்களை எல்லாம் வச்சிருக்காரு. இல்ல அதுதானே இப்போ லைக் இப்போ சீமான் அவர்கள் இருக்காங்க. சீமான் அவரோட கட்சியில யாரெல்லாம் இருக்காங்க? இருந்தாலும் டிசைடிங் அத்தாரிட்டி யாரு? இல்ல இந்த இடத்துல செங்கோட்டையன் அவர்கள் தலைவரா, விஜய் அவர்கள் தலைவரா? என்னதான் இருந்தாலும் விஜய் அவர்களுக்கு டிசிஷனை ஏன் 4 பேர் எடுத்துட்டு இருக்காங்க. எனது இப்போ ஆதவர்ஜுனா சரி, ஜான் ஆரோக்கியசாமி அப்படி இப்படி அவரோட டிசிஷனை இழுபறியில மேல நிக்கிற நேரம் இல்ல. நான் என்ன சொல்றேன், அதான் நான் சொல்றேன், எப்படி பார்த்தாலும் மக்களுக்கு இது புரிஞ்சாகணும், தெரியல. ஆக்சுவலா கண்டிப்பா விஜய் அவர்களோட அரசியல் அனுபவம் எத்தனை எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வருஷம் இருக்கும். ஆதவர்ஜனோட அரசியல் அனுபவம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா 2021 திமுக வேலை பார்த்தாரு. புசியானா வந்து ஆஃப்டர் ஆல் ஒரு பாண்டிச்சேரியோட எம்எல்ஏ, இவர் கூட இருக்கிறாரு, அவ்வளோதான். இப்படி இருக்கும்போது இவருக்கு அனுபவம் பத்தல. கூட இருக்கிறவங்க வந்து அட்வைஸ் கொடுக்குறாங்க, சிலது எடுபடுது, சில எடுபடாமல் போகுது. ஸோ அப்போது இங்கே இருக்கிற ஆற்றல் மிக்க தலைவர்கள் ஒன்றிணையணும், அண்ணன் தம்பி ஒன்றிணையணும். அப்படி ஒன்றிணையாத பட்சத்தில் தான் இங்கே வந்து செங்கோட்டையன் அவர்கள் வரும்போது இவ்வளோ பெரிய வார்ம் வெல்கம் கொடுக்குறாங்கன்னா என்ன முன் வைக்கிறாங்க நீங்கள் பார்க்குறீங்களா? கிட்டத்தட்ட 77லேருந்து 2025 வரைக்கும் 88 ஒரே ஒரு வாட்டி தான் அவர் தோக்குறாரு. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் மூத்த ஒரு தலைவர், அதிமுகலேயே மூத்த தலைவர், சூப்பர் சீனியர். அந்த சீனியர் வந்து கட்சிக்கு வரும்போது வரவேற்கிறாங்கன்னா எதுக்காக? அனுபவம். ஏன்னா அனுபவம், அந்த அனுபவம் மிக்க ஒரு தலைவர் வராரு அப்படிங்கிறதுனால தான். ஏன்னா இவங்க கிட்ட லேக் ஆகிற விஷயம் அதுதான். விஜய் அவர்கிட்ட லேக் ஆகிற விஷயமும் அதுதான். இப்போ வேற ஒன்றும் இல்லை, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ராமினன்ட் லீடரா அவர் இருக்கிறாருன்னா செங்கோட்டையன் எல்லாம் ஒரு பொருட்டாவே எடுக்க மாட்டார். நீங்கள் வேற ஒன்றும் இல்லை, திமுக இது மாதிரி ஒரு எம்எல்ஏ போய் சேர்றாங்கன்னா இது மாதிரி பெரிய லெவலில் விழா எடுப்பாங்களா? இல்லை சாதாரணமாக அறிவாலயத்தில் ஒரு ஃபோட்டோ பிடிச்சி அன்வர் அவர்கள் வந்து அதிமுகலேருந்து திமுகவில் போய் சேர்ந்தார், அவ்வளோதான். மறைமுகமாக ஒரு 10 கோடி 20 கோடி கொடுப்பாங்க, விலைக்கு வாங்கிடுவாங்க,
ஒரு ஃபோட்டோவோட முடிச்சிருவாங்க. ஆனால் இங்கே இந்த அளவுக்கு கொண்டாடுறதுக்கான காரணமே அவங்க கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ்டு லீடர்ஸ் இல்லை. ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்காங்க, பல கட்சிகள் தாவி வந்த நிர்மல்குமார் அவர்கள் இருக்காங்க, பேச்சாளராக இருந்த ராஜ்மோகன் அவர்கள் இருக்காங்க, காலேஜில் படித்த லோயாலாமணி அவர்கள் இருக்காங்க, ஆதவர்ஜுன் அவர் இருக்காங்க. நமது அப்படி இருக்கும்போது இந்த பக்கம் சரி சீமான் அவர்கள் 2009க்கு முன்னாடி எங்கே இருந்தார்? சினிமாவில் இருந்தார். ஸோ சினிமாவில் இருக்கும்போது 2010லேயோ 11லேயோ நீங்கள் அவங்கக்கிட்ட நீங்கள் எதுக்கு இந்த குளத்தூர் மணி கூடயோ இல்லை நீங்கள் எதுக்கு இந்த சினிமாக்காரங்க கூட இருக்கீங்கன்னு கேட்கும்போது அவர் என்ன பதில் சொல்லுவார்? அவர் வந்து டைரக்டரா தான் இருந்தாரு. பிளஸ் அவர் ஆக்டர்னு உள்ள அந்த ரசிகர்களை வச்சு அவர் அரசியல் அவர் மூவ் பண்ணல. கொள்கை வாய்ந்த மக்களை தான் அவர் ஒரு விஷயம் வலை போட்டு பிடிச்சிருக்காரு. புரிஞ்சுக்கிறீங்க. சீமானோட முதல் மாநாடு ராமேஸ்வரத்துல நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த மாநாட்டுல அவருக்கு பேச்சு வந்து அதுக்கு முன்னாலே அவர் திகால திராவிட கழகத்துல திமுக எல்லாம் இருந்திருக்காரு கிடையாது. அந்த முதல் மாநாட்டிலேயே மேடையில இருந்த எல்லாருமே டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸ். ஆமா, உங்களுக்கு தெரியும்ல. ஸோ எல்லாருமே ஒரு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு தான் வருவாங்க. எடுத்த உடனே ஒரு புள்ள பிறந்த உடனே அது வந்து புரட்சிகரமான ஒரு புள்ளையா சேகுவேராவோ ஒரு லெனினாவோ ஒரு மார்க்சிஸ்டாவோ வரணும்னா அது எப்படி இருந்தாலும் ஒரு தனிப்பட்ட மனிதனின் பாதை அதுக்கு ஏற்ற மாதிரிலாம் அமையணும். சும்மா நான் சினிமாவில் உள்ள புகழ் வெளிச்சத்தை வச்சுட்டு சரி இதை வச்சு நம்ம ஸ்வைப் பண்ணிடலாம் நினைச்சா அது அவனோட பாதையா இல்லைன்னா என்ன சொல்ல தன்னுடைய சுய நலத்துக்கு மக்களை வந்து நீங்க சொன்ன மாதிரி அப்படியே வச்சுக்கலாம். அந்த தனிப்பட்ட மனிதன் சினிமாலேருந்து வரும்போது புகழ் வெளிச்சத்தோடு தான் வரான் அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்? சீமான் அவர்களுக்கு தெரியும். அப்போ இதுக்கு முதல்ல ஆதரிக்கிறாரு. அது என்ன அவர் வந்து உண்மையிட்ட ஷார்ட் கட்ஸை விரும்பினாரு. அதான் நீங்களே சொன்னீங்க முதல்ல அனில் பேசுறாரு. நீங்க வந்து என்ன சொல்லுறீங்கன்னா அவங்க அட்டாக் பண்ணான்டான்னு சொல்றீங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா தமிழ் தேசியம் அந்த விலை மதிப்பில்லாத தமிழ் தேசியம் என்ற கொள்கைக்கு ஒரு இழுக்காட்டு இருக்கு. இது மாதிரிப்பட்ட ஆக்டர்ஸ் எல்லாம் ஆதரிச்சின்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு விஷயம் என்னன்னா சரி விஜய் அவர்கள் தமிழர்ங்கிறனால ஒத்துக்கலாம். பட் அவரும் வந்து கொள்கைவாதியா இருக்கணும் தவிர தமிழ் தேசியம் என்னும் கொள்கை எதுக்கு எதிராக வந்து எதுக்கு மாற்றா வந்து சில எடுத்துக்காட்ட புரியுதா? எதுக்கு மாற்றா வந்துச்சு? திராவிடத்துக்கு மாற்றா வந்துச்சு. அவர் திருப்பியும் தமிழ் தேசியம் திராவிடம் ஒன்று தான் வச்சாரு. பேசி முடிச்சிட்டீங்கல்ல. ஓகே, ஒரே ஒரு எடுத்துக்காட்ட மட்டும் சொல்றேன். நான் சீமான் அவர்கள் வரக்கூடாது, விஜய் அவர்கள் வரக்கூடாதுன்னு சொல்லல. உங்களுக்கான ஒரு எடுத்துக்காட்ட மட்டும் சொல்றேன். பாக்குறவங்களுக்கும் சில குழப்பங்கள் இருக்கும். நீங்க சொல்ற வச்ச கேள்வி நியாயமான கேள்விதான். இவ்வளோ புரட்சிகரமாக பேசக்கூடிய சீமான் அவர்கள் 2009க்கு அடுத்ததா இப்போ சமீப காலமாக 2 வருஷத்துக்கு முன்ன வரைக்கும் அவர் ஆதரிச்சிட்டு இருந்த நபர் யாருன்னா பெரியார் அவர்கள். தமிழ் தேசியத்துக்கு நேர் எதிரானவர். 16 ஆண்டுகள் அவரோட அனுபவம் இருக்குல்ல. 16 ஆண்டுகள் அனுபவத்தில் 14 ஆண்டுகளாக அவர் ஆதரிச்சிட்டு இருந்தது யாருன்னா பெரியார் அவர்கள். அந்த 14 ஆண்டுகளுக்கு முன்ன ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்ன எடுத்துக்கோங்களேன். 2016 நினைக்கிறேன் மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று ஃபார்ம் ஆகுது. அதுக்கு முன்னாடி இலை மலர்ந்தால் ஈழம் மலரும்னு சொல்லும்போது ஜெயலலிதா அவர்களை அவங்களோட கொள்கை கோட்பாடை நீங்கள் பார்த்துக்கோங்க, அவங்களுக்கு ஆதரிச்சாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஆந்திராலே கர்நாடகான்னு நினைக்கிறேன் அங்கே போய் ஒரு பிஜேபி வேட்பாளருக்கு ஆதரிச்சார். அதுக்கு முன்னாடி வந்து திராவிடர் தீகா அந்த கழகத்தில் நின்று அந்த பேச்சுக்களை பேசி அவங்களுக்காக நான் குறை சொல்லலை. எல்லாரும் ஒரு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு தான் வராங்க. இங்க ஒரு இருந்தாலும் அதுல ஒரு காரண காரியங்கள் சொல்றது. நீங்க வந்து விஜய்க்கு தூக்கி பிடிக்கிறத பார்த்தா இது டைரக்டா எப்படி இருக்குது? இல்ல நான் சொல்றது கேளுங்க, நான் சொல்லி முடிச்சேன். அதுக்கடுத்து உங்களுக்காக வரேன். உங்களுக்கு விஜய் விமர்சிச்சா அவர் வந்து ஈழத்தமிழர்களுக்கு காசே கொடுக்கல. சொல்றேன், நீங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் கண்டிப்பா. ஸோ அப்போ தீகால இருக்கார் சரியா, திராவிட கழகத்துல இருந்து யாருக்காக பேசுறாரு? திராவிடர்களுக்காக பேசுறாரு. திராவிடர் கழகமோ தமிழ் தேசியத்துக்கும் ரெண்டுக்கும் நேர் எதிர்கோட்பாடு இருக்குதா இல்லையா? இருக்குது இல்லை. ஸோ அங்கேயும் பயணிச்சாரு, பிஜேபிக்கும் ஆதரிச்சாரு. ஸோ அதை தாண்டி வந்து நேர் எதிரான பெரியாரையும் ஆதரிச்சாரு, ஜெயலலிதா அம்மையாரையும் ஆதரிச்சாரு. ஜெயலலிதா அம்மையார காங்கிரஸ் அகற்ற வேண்டிய ஆதரிச்சாரு. எல்லா இடத்துலயும் ஒரு சிச்சுவேஷன். பிஜேபிய தாராவியில வச்சு அங்க மும்பை தமிழர்களுக்காக சரி அங்க மும்பை தமிழர்கள் இருந்தனால ஆதரிச்சாரு. எல்லாத்துக்கும் ஒரு சிச்சுவேஷன் இருக்குல்ல. ஓகே, சிச்சுவேஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொருத்தங்களையும் ஆதரிச்சு தெரிஞ்சே நீங்க இப்படி வைக்கிறீங்களே. இல்ல நான் தெரிஞ்சில்ல, சீமான் அவர்கள் ஒவ்வொரு தருணங்களையும் இந்த 16 ஆண்டுகளா நான் எடுத்து வைக்கிறேன். ஓகே, பெரியார், தீகா, பிஜேபி, அதிமுக 4 விஷயங்கள் இருக்குல்ல. இந்த 4 விஷயமும் தமிழ் தேசியத்துக்கு எதிரானதா சாதகமானதா?
எதிரானது. எதிரானதானே. அது சீமான் அவர்களே பதிவு பண்ணியிருக்கிறார். அது நான் நடந்து வந்த பாதை, நடத்துகிற பாதை, நடந்து வந்த பாதை. இருப்பினும் சீமான் அவர்கள் ஒரு தனி மனிதன். அவருக்கு தனி மனித என்ன சொல்றது ஆசாபாசங்கள் எல்லாம் உண்டு. அவரும் நல்லவர், நான் சொல்ல ஒன்றும் வரல. இருந்தாலும் அவர் வைத்துக் கொண்டிருக்க அந்த தமிழ் தேசியம் என்னும் கொள்கை வந்து விலை மதிப்பு இல்லாதது. அதனாலதான் இப்படி நான் தூக்கி பிடிக்க வேண்டிய நிலைமையில் நான் பேசுறேன். இது கரெக்டா? சரி, ஓகே. இது கடந்து வந்த பாதை. விஜய் அவர்கள் எடுத்துக்கோங்க. ஓகே. அந்த கடந்து வந்த பாதையில இது முதல் பாதையா வச்சுக்கோங்க. சரியா? முதல் பாதை என்ன? இது ஒரு கண்ணு, இது ஒரு கண்ணுங்கிற அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்ல நீங்க சொல்ற மாதிரி இந்த 38 லட்சம் ஓட்டை வச்சு இந்த திராவிட கூட்டத்தை, நீங்க சொல்ற தெலுங்கு கூட்டத்தை, வந்தேரி கூட்டத்தை அகற்ற முடியுமா முடியாதா? நீங்க என்கிட்ட விவாதம் பண்றீங்கல்ல. நான் வந்து தெலுங்கு கூட்டம் ஒன்னும் சொல்லல. அவர் சொன்னது என்ன? நான் என்ன சொல்றேன், அவர் சொன்னது நேத்திக்கு உரையில அவர் சொன்னது என்ன? நேத்திக்கு உரையில அவர் சொன்னது என்ன? சரி, என்ன சொன்னாரு? அதாவது என்னன்னா, நீங்க வந்து எங்களை தமிழர்களை ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்க, வரலாறு இல்லாத ஒரு எப்படி சொல்றது, அந்த வேறு இல்லாத மரமும் வரலாறு இல்லாத மக்களும் அழிந்து போவார்கள் அப்படின்னு. அது வந்து அது என்னது? அது யாரு சொல்றதுன்னா தமிழர்களுக்கு தெரியும். ஆமா, நம்மளுக்கு வரலாறை நம்ம மறந்துட்டோம்னா நம்ம அழிஞ்சுதான் போவோம். கண்டிப்பா. கேரளா மீனவர்களை யாரும் சுடல. காரணம், அங்க நல்ல அப்பனுக்கும் மாத்தாளுக்கும் பிறந்த ஒரு தலைவர் இருக்காரு, ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. இங்க அப்படி தலைவர் இல்ல. அது எதை உதாரணமா அவர் சொல்றாரு? ஆமா, கண்டிப்பா. இப்ப வந்து நான் வந்து வெளி மாநிலத்தின் வெளிப்படையாட்டு தெலுங்கர்களையோ மலையாளிகளையோ கன்னடர்களையோ நம்ம வந்து அட்டாக் பண்ணல. அதுக்குதான் அவர் இன்னொரு விஷயம் சொல்றாரு. என்னன்னா, பழனி பாபா அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. சரி, என்னன்னா, நீ இன பற்று கொள்ளாத, இன வெறிக்கொள். அது எதுக்காகனா, பிற இனத்தை நீ எதிர்க்கிறதுக்காக கிடையாது, அழிந்து கொண்டிருக்கும் உன் இனத்தை காப்பாற்றுறதுக்காக. கண்டிப்பா. இது நேத்திக்கு அவர் சொன்ன உரை. அது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துறேன். நீங்க சொல்றீங்களா கேரளாவை நம்ம எதிர்க்கல, ஆந்திராவை எதிர்க்கல, தெலுங்கு எதிர்க்கல, அதுக்கு நம்மள வந்து யார் வந்து மூக்கு நுழைக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பா அவ்வளவுதான். தயவு செஞ்சு நான் சொல்லி முடிச்சேன். நீங்க இதை மனசுல வச்சு பேசுங்க. நான் சொல்றேன், அது மனசு வச்சுதான் நான் பேசிட்டு இருக்கேன். பழனி பாபா அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை சீமான் அவர்கள் நேத்திக்கு சொல்றாரு. கரெக்டா? சோ அப்ப நம்ம வெளியே உள்ளவங்களை எதிர்க்கல, ஆள்றது நம்ம ஆளணும்ங்கிறோம். ஸோ அப்போ இங்க இன்னொரு இனத்தவங்க ஆண்டுட்டு இருக்காங்கிற ஒரு காரணத்தினால தானே இவர் அதை சொல்றாரு. கண்டிப்பா. அப்ப தெரியுது இல்ல தெலுங்கர்கள் யார சொல்றாங்கன்னு. கரெக்ட் தானே? ஸோ அப்போ இந்த கூட்டத்தை அகற்றுறதுக்காக இந்த 38 லட்சம் வாக்குகள் போதுமா போதாதா? ஓட்டரசியலில் போதாது. போதாது. இன்னும் எத்தனை வருஷம் வேணும் இதுக்கு? கண்டிப்பா இதே மாதிரி மக்கள் முட்டாள்களா இருக்கும் பட்சத்தில் தன்னுடைய நாட்டில் என்ன நடக்கும், என்ன நடக்கும், என்ன கொள்ளை போகுதுன்னு கூட தெரியாத நிலைமையில் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் கூட ஆகலாம். உங்க ஸ்டாண்டுக்கே வர இந்த பக்கம் 38 லட்சம் அறிவார்ந்த மக்கள் இருக்காங்க. அறிவார்ந்த மக்கள் எல்லாம் தமிழ்நாடை எப்படியா காப்பாற்றணும்னு நினைக்கிற மக்கள் நான் சொல்றேன். ஓகே, அந்த சரி, நீங்க சொல்ற மாதிரி நீங்க அதை வந்து அந்த கலாய்க்கிறீங்க இல்ல, அதுக்கு வேண்டி நான் சொன்னேன். நான் கலாய்க்கல. நான் அந்த தமிழ் தேசியவாதிகளா நான் இருந்தவன் தான். இன்னைக்கு வெளியே இருந்துட்டு இருக்கேன். சொல்றது கேளுங்க, முதல்ல சொல்லி புரிஞ்சுக்கோங்க. அதாவது இங்க 38 லட்சம் மக்கள் இருக்காங்களா, இங்க நீங்க சொல்ற மாதிரி அறிவில்லாத ஜோக்கர்ஸ் விஜய்க்கு பின்னாடி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லா மக்கள், மொத்த மக்களும் விஜய் பின்னால இருக்காங்க. இல்ல மாற்றத்தை விரும்புறவங்க இருக்காங்க. மாற்றத்தை என்ன மாற்றத்தை விரும்புறாங்களா? சரி, ஓகே. தங்கள் அண்ணன் விஜய் வரணும்னு விரும்புறார்கள். தமிழ்நாடை முற்றிலுமா மாற்றுவார்னு நினைக்கல. திமுக எதிர்ப்பச்சு விஜய் யூஸ் பண்றாரு. திமுக வந்து திமுக எதிர்ப்போட்டு எல்லாருக்கும் தெரியும். திமுக எதிர்ப்போட்டு அந்த ஜோக்கர்ஸ் நீங்க சொல்றவங்க இங்க இருக்காங்கல்ல, 38 லட்சம் இங்க இருக்கு. நான் ஜோக்கர்னு சொல்லல, நீங்க அறிவில்லாத முட்டாள் மக்கள் சொல்றீங்களா? அதாவது அரசியல் தெளிவில்லாதவர்கள் சொல்றேன். அரசியல் கொள்கை கோட்பாடுனா என்னன்னு தெரியாதவங்க இருக்காங்க. இவங்களும் இருக்காங்க, இவங்களும் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன வேணும்? ஆட்சிதான், மாற்றம் வேணும். ஆமா, மாற்றம் வேணும். கரெக்டா? சோ இந்த ரெண்டு பேருக்கு மாற்றம் வேணுங்கிற பட்சத்துல நம்ம இந்த மாதிரியே கத்திட்டு இருக்கும்போது, நீ பெருசா நான் பெருசா, நீ எப்படி வந்துடுவா நான் எப்படி வரும்போது, நீங்க சொல்ற மாதிரி 50 ஆண்டுகள் இன்னும் தேவைன்னு வரும்போது, எனக்கு இப்போ வயசு 24, 74 வயசுல நம்ம இப்படி கத்திட்டு இருப்போம். அவன் ஆட்சி பண்ணிட்டு இருப்பான், உதயநிதி அவர்கள் ஆட்சி பண்ணுவார், புள்ள இன்பநிதி அவர்கள் ஆட்சி பண்ணுவான், அவனோட பிள்ளையும் ஆட்சி பண்ணுவான். ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க நீங்க? நான் வேற ஒன்றும் சொல்றேன். நான் இங்க விஜய் அவர்களையும் கலாய்க்க வரல, சீமான் அவர்களையும் கலாய்க்க வரல. நான் சொல்றது என்னன்னா, இவரும் திரைப்படத்துல இருந்து வந்தவர் டைரக்டர், இவரும் திரைப்படத்துல வந்தவர் ஆக்டர். ஓகேவா? ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இவருக்கும் கடந்து வந்த பாதைகள் இப்போதான் பாதை ஸ்டார்ட் ஆகுது. இவர் 16 ஆண்டுகளில் பல பாதைகளை பல தருணங்களை பார்த்துட்டார், பல பல்ட்டி அடிச்சு தான் இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவரும் தலைவர் தான், இவர் தலைவராக உருவெடுக்க வராரு. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இவங்க ஒன்றிணையாம இருக்கிறாங்கன்னு வைங்களேன், இவங்களோட வாக்குகள் இல்லாமல் எப்படி அந்த கூட்டத்தை ஆட்சியிலேருந்து அகற்ற முடியும்? அப்போ எப்படி தமிழ் தேசியம் சாத்தியம்? அப்போ வந்து விஜய் அவர்கள் முதலாவது
சீமான் அவர்களை ஆதரித்தார். அதை நம்பி சீமான் அவர்களையே என் தம்பி வரான்னு பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு, விளம்பரம் கொடுத்துட்டு இருந்தாரு. ஏன்னா விஜய் அவர்கள் நாணயமற்று சீமான் அவர்களை நோஸ் கட் பண்ணிட்டே இருந்தாரு. தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள் சொன்னாரு. ஓகே, அதுலயே முடிச்சுட்டு அடுத்து என்னன்னா சீமான் அவர்களை கலாய்ச்சி அவங்க வந்து அல்ற சில்லறையில வச்சு சீமான் அவர்களை ஃபுல்லா சீமான் அவர்களை கலாய்ப்பது பிரச்சனை கிடையாது. சீமான் அவர்கள் வைக்கிற அந்த தமிழ் தேசியத்தை கலாய்ப்பது என்பது மிகப்பெரிய பிரச்சனை. அது அதையும் அவங்களுக்கு கண்ணு தெரியாட்டா அவங்கள நாங்க அணில்கள்னு சொல்றதுல எந்த பிரச்சனையும் இல்லை. நான் என்ன சொல்றேன், விஜய் அவர்கள் தமிழ் தேசியத்தை கலாய்க்கிறாங்கன்னா ஒரு கண்ணு தமிழ் தேசியம்ங்கிற ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணியிருந்தாரு. சரியா? சரி, அவர் மென்ஷன் பண்றாரு, பண்ணல. அணில்கள்னு சொல்றோம், சொல்லல. இந்த பக்கம் ஆமைகள்னு சொல்றோம், சொல்லல. தம்பிகள் சொல்றோம், வாட் எவர் என்னன்னாலும் இருக்கட்டும். இப்படி சண்டை போடுறதுனால யாருக்கு லாபம்? ஆண்டுட்டு இருக்கவங்களுக்கு தான் லாபம். புரியுது. நஷ்டம் யாருக்கு? நமக்கு தான் நஷ்டம். இருந்தாலும் விஜய் அவர்கள் நாணயமற்றவர்களா இருந்தாரு. அப்ப சேர்ந்திருக்கணுமே முதல்ல. சரி, அவர் நாணயமற்றவரா இருந்தாருங்கிற ஒரு விஷயத்த சொல்றீங்கல்ல. இந்த பக்கம் இவர் வந்து நேர் எதிரான சீமான் அவர்கள் தமிழ் தேசிய கொள்கையின் அந்த விலையை களைஞ்சிட்டு போய் விஜய் அவர்கள் வரட்டு, தம்பி வருவான் மீண்டும் மீண்டும் போனாரு. இந்த கரூர் பிரச்சனை பெற போனாரு. சரி, ஜாக்பாட் அடிச்சிடலாம், விஜய் பிடிச்சி எல்லாரும் தானே அந்த இடத்த பிடிப்பாங்க. என்ன இப்போ சரி, ஓகே, நேர் ஒரு கொள்கைவாதி தன் கொள்கையை விற்க கூடாது. சரி, ஓகே, அதுல சீமான் அவர்கள் தப்பு சொல்றாரு. தப்பு செஞ்சுட்டாருன்னு நீங்க ஒத்துக்கிட்டீங்க. அவர் வித்துட்டாரு, தன்னை வித்துட்டாருன்னா அதுவும் தம்பி தமிழன்னு சொல்லிட்டு சரி அதுல ஒரு சின்ன ஒரு சாஃப்ட் கார்னர் வைக்கிறாரு. ஓகே ஓகே இருங்க, ஒரு நடிகன்ட்ட விக்கிறாரு. சீமான் அவர்கள் வித்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த பக்கம் விஜய் அவர்கள் இருக்காங்க. நேர் எதிரான கோட்பாடா யார் இருந்தா? அந்நிய சக்தி கூட்டணியில இருந்தது யாருன்னா செங்கோட்டையன். இன்னைக்கு வரும்போது அவரோட நிலைப்பாடை மாத்திக்கிட்டாருல்ல. அவர் என்ன சொன்னாரு, நம்மளுக்கு பாஜக வந்து பாசிச சக்தி, அந்த பாசிச சக்தியை நம்ம எதிர்க்க கூடாது, ஏத்துக்க கூடாது. ஸோ அப்போ அந்த இடத்துல இருந்து வர்றவரை எப்படி ஏத்துக்கிட்டாரு? ஒரு மூவ்மெண்ட் நீங்க பாத்துருக்கோம், அங்க ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் போடுறாங்களா. சரி, அதையும் இன்னொன்னு சொல்றேன். செங்கோட்டையன் அவர்கள் சேர்ந்ததுக்கு அப்புறமா எப்படி தான் கட்சியில இருக்கிறவங்க விஜய் போட்டோ வைக்காம ஜெயலலிதா அவரோட போட்டோ அனுபவிச்சுட்டு அவர் இந்த கட்சியில ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா டிவிகேவோட கட்சிக்காரங்களை கூட்டிட்டு போய் ஜெயலலிதா அவரோட சமாதியில போயிருக்காங்க. எப்படி இந்த கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு போகும்போது அதை சம்மதிப்பாங்க? அங்க இவ்வளவு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நடக்கும்போது அரசியலில் ஒண்ணுதான், நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பரும் கிடையாது. அது கொள்கை இல்லாதவனே கிடையாது. அது உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் மக்களுக்கு தெரியும், பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு தெரியும். அப்ப சீமான் அவர்கள் கொள்கை இல்லாதவர்னு சொல்றீங்களா? இனி அவர் மாறினா கன்ஃபார்மா கொள்கை அவருக்கு மதிப்பு இல்லாத அந்த தமிழ் தேசிய கொள்கையை விட்டதுக்கு சமமாக பல மாற்றத்தை பார்த்தாச்சு. என்ன மாற்றத்தை பார்த்தீங்க? அதுக்குதான் இந்த பல உதாரணங்களா நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். மறந்துட்டீங்களா எனக்கு தெரியல. மக்கள் தயவு செஞ்சு விஜய் ஆதரிச்சதா சொல்றீங்களா? விஜய் ஆதரிச்சதா இருந்தாலும் சரி, பெரியார் அவர்கள் ஆதரிச்சதா இருந்தாலும், பெரியார் அவர்களா அவர் முன்னாலேயே தீக்கால இருந்து இருக்கிற நேரமே ஆதரிச்சாரு, இப்பதான் விட்டாரு. உங்களுக்கு புரியுதா? உங்க சிரிப்பு கலையில என்ன இருக்கு? விஜய் இருக்கிறார் தானே. எனக்கு சிரிப்பு கலையில விஜய் கிடையாது. எனக்கு சிரிப்பு கலையில ஒண்ணுதான், கொள்கை இல்லைன்னு சொல்ல வரீங்களா? இங்க கூட்டம் நம்ம எல்லாம் பேசிட்டு கத்திட்டு இருக்கிற வரைக்கும் அங்க எனக்கு இன்பநிதி தலைவர் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருப்பாரு. நான் என் பையன் அவன் ஆட்சிக்கு கீழே இருப்பான், உங்க பையன் அவன் ஆட்சி கீழே இருப்பான். அப்போ நான் கத்திட்டு இருப்பேன், நீங்களும் கத்திட்டு இருப்பீங்க. இது இந்த ஒரு பிராக்டிகலான விஷயம்னாலதான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இதை யாரு விரும்பிட்டு இருக்காங்கன்னா நீங்களும் விரும்புறீங்க, என்ன மறைமுகமா விரும்ப வைக்கிறீங்க, மக்களே மறைமுகமா விரும்ப வைக்கிறீங்க. புரியுதா? அப்படியா? அதாவது வேற ஒண்ணும் இல்ல, சீமான் அவர்கள் இவ்வளவு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு, நான் அதையும் ஆதரிக்கிறேன். மக்கள் அதையும் ஆதரிச்சு 30 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்கான். இத்தனை ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு. விஜய் அவர்கள் முதல் ஸ்டாண்ட் எடுக்கிறாரு, நோஸ் கட் எல்லாமே இருக்கு. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல ரெண்டு இடத்துலயும் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸே இருக்கு, இவங்களும் மாற்றங்களை பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இங்க இந்த மாற்றத்தை பண்ணிட்டாங்க, இங்க வந்து இவ்வளவு மாற்றத்தை பண்ணியும் நீங்க கண்டுக்காம இருக்கும்போது அது எந்த அளவுக்கு நீங்க அப்ப ஏத்துக்கிறீங்க? அதுக்கு காரணம் தமிழ் தேசியம். அப்ப அந்த தமிழ் தேசியம் வாக்குகள் மட்டும் வச்சு மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமாங்கிற ஒரு கேள்விக்கு முடியாதுங்கிற ஒரு பதில் இருக்குல்ல. அப்ப அதை வச்சு இன்பநீதியோட ஆட்சிக்கு கீழே நான் இருக்கணும். கரெக்டா? புரியுது, எனக்கு புரியுது. அரசியல்ல நோக்கம் இருக்கணும், அந்த நோக்கத்துக்காண்டி அந்த கொள்கை கோட்பாடு இருந்தாங்க டைம் எடுக்க தான் செய்யுது. புரியுது? அதுக்குள்ள இவங்க முடிச்சிருவாங்கன்னு நீங்க சொல்றீங்க. இருந்தாலும் நீங்க விஜய் வைக்க சொன்னீங்க. ஏற்கனவே விஜய் அவர்களை சீமான் அவர்கள் அணுகலையா இல்லையா? சரி, தம்பி வந்து தமிழன் தான், தெரியும், தமிழ் தேசிய விஜய் தள்ளிவேங்க. விஜய் தள்ளி விஜய் கணக்குல எடுத்துக்காங்க. உங்களுடைய இதுக்கே டாக்கே வரேன். விஜய் தள்ளிவேங்க, சீமான் அவர்கள் மட்டும் இருக்கட்டும், என்னைக்கு ஆட்சி பிடிக்கலாம்? அதான் நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு சரி, நீங்க சொல்ற மாதிரி 50 ஆண்டுகள் என்னோட 74வது வயசுல ஆட்சியை பிடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்நாட்டுல என்னெல்லாம் இருக்கும், என்னெல்லாம் இருக்காது, அதை சொல்லுங்க. தமிழ்நாடு அப்படி பிளைனா இருக்கும். 16 ஆண்டுகள் ஆட்சி பண்ணிட்டு அவர் வந்து அரசியல்ல இருக்கும் போதும் மலையை சுரண்டுறாங்க, மணலை அள்ளுறாங்க. அவர் இருக்கும் போதே செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன சொல்றாரு,
நான் அமைச்சராக பதவியேற்ற அடுத்த நிமிஷம் உங்கள் மாட்டு வண்டியை ஆற்றுல இறக்குங்க. எதுக்கு? மணல் அள்ளுறதுக்கு. புரியுதா? நம்ம ஊரில் கன்னியாகுமரியில் மலையை உடைக்கிறாங்களா இல்லையா? தினமும் சீமான் அவர்கள் 2009 இருந்திருக்காரா? இன்னைக்கு வரைக்கும் இருக்காரா? 16 இயர்ஸா போராட்டம் பண்றாருல்ல. மக்களோட தேவைக்காக தானே போராட்டம் பண்றாரு. கண்டிப்பா. அவரு அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் குறைஞ்சது நம்ம ஊர்ல 1000 லாரிகள் ஓடுதா இல்லையா? கண்டிப்பா ஓடுது இல்ல. ஆமா. சோ அப்படி இருக்கிற பட்சத்துல அதை நிறுத்தணும்னா நம்மளுக்கு என்ன தேவை? அதிகாரம். நான் கத்திட்டே இருக்கேன். அணிலும் கத்துறேன், ஆமன் கத்துறேன், நீ தம்பின்னு கத்துறேன், எல்லாரும் கத்திட்டே இருக்கேன். சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட், சின்ன பிரச்சனைகள் இருக்கு. அங்கே இருக்கிறவன் கொள்கையே இல்லாதவன் 4 சீட்டுக்காக அங்க ஒருத்தர் இருக்காரு. உண்டியல நிரப்புறதுக்காக கம்யூனிஸ்ட் கட்சி அங்க இருக்கு. எல்லாரும் அவங்க ஏத்துக்கிட்டு அங்க உட்கார்ந்துட்டு இருக்கான் துட்டுக்காக. அவனுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனா கொள்கைன்னு சொல்லிட்டு கொள்கை எதிரி, நம்ம பாஜக கூட போகக்கூடாதுன்னு யார் சொல்லிட்டு இருக்கா? திருமாவளவன் அவர்கள் சொல்றாரு. இந்த பக்கம் எங்களுக்கு அங்க கொள்கை எதிரி பாஜக இருக்குன்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டு இருக்காரு. யார்? சண்முகம் அவர்கள். இவங்க எல்லாரும் அங்க இருக்கும்போது இந்த பக்கம் நாங்க யார்? இவங்க 2 பேருமே இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது யாரை கடைசியில நம்ம ஆதரிச்சு யாருக்கு கீழே ஆட்சியில இருக்கும்போது நம்ம என்னெல்லாம் இழந்துட்டு இருப்போம்? அதாவது ஒருத்தர் வந்து சேவியர் குமார்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து இந்த கல்குவாரிக்கு எதிராக பேசினனால, போராட்டத்தை மேற்கொண்டனால திமுக என்ன பண்ணாங்க? சர்ச்சுக்குள்ள வச்சு அடிச்சு கொண்டாங்க. கொன்னது யாரு? சர்ச்சுக்குள்ள வச்சு ஃபாதரு, திமுக ஒன்றிய செயலர், மயிலோட பக்கம் எல்லாரும் நான் 4 பேர் நினைக்கிறேன். இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து நாம் தமிழர் கட்சிக்காரங்க அடிச்சு கொண்டாங்க சேவியர் குமாரை. அதுக்கு என்னாச்சு? அடுத்து அரசு என்ன பண்ணாங்க? இழப்பீடு கொடுத்தாங்களா? ஏதாவது பண்ணாங்களா? அப்போ இவ்வளோ சிச்சுவேஷன் நடக்கும்போது நீ என்ன அணில், நீ என்ன, உனக்கு என்ன கொள்கை இருக்கு, உனக்கு அது இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கடைசியில் நம்ம இப்படி தான் கத்திட்டு இருப்போம். கண்டிப்பாக. நம்ம வேற ஒன்றும் இல்லை, மக்கள் ட்ரெயின் பண்ணணும். அதாவது சீமான் அவர்கள் ஏன் இந்த நிலைப்பாட்டை நான் தனிச்சு தான் இப்போ சரி ஓகே நல்ல ஸ்டாண்டு தான். விஜய் அவர்கள் சரி ஓகே என் கீழே வர்றவங்களை மட்டும் தான் நான் கூட்டணியில் எடுத்துப்பேன், நம்ம என் கீழே தான், என் தலைமையில தான் கூட்டணிங்கிறது அவரோட ஸ்டாண்டு. ஸோ இவங்க பேச்சுவார்த்தை மூலமா அவங்க ஒன்றிணைஞ்சு இந்த தொண்டர்கள் ஒன்றிணைஞ்சா மட்டும்தான் ஆட்சி மாற்றம் வரும். சரி, அதுக்கு என்ன செய்யலாம்? ஒன்றிணைக்கணும். அதுக்கு நீங்க என்ன பேச்சு பொருளா இருக்கணும். இங்கே எந்த ஒரு பேச்சு பொருளும் இல்லை. எல்லாருமே என்னன்னா தமிழ் தேசியவாதிகள் ஒரு பக்கம், மாற்றத்திற்காக விரும்புகிற மக்கள் இன்னொரு பக்கம். அப்படி 2 பேருமே இன்னொரு 2 ஸ்டாண்டில் நிற்கும்போது அவன் ஈஸியாக ஓட்டை பிரிச்சுட்டு, இவங்க எல்லாரும் ஒரு ஓட்டை பிரிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. அவன் கூட்டணி வச்சு ஜெயித்து போயிட்டே இருப்பான். என்னதான் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம், அனுமதிச்சுட்டு இருக்கோம். ஸோ அப்போ எப்போ மாற்றம் வரும்? 50 ஆண்டுகள் நீங்கள் சொல்லும்போது சீமான் அவர்கள் இருக்க மாட்டார். இப்போ எனக்கு தெரிஞ்சு அவருக்கு 55 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டுன்னு வரும்போது கடைசியில் தி எண்டில் வந்து இன்பநிதி அவர்கள் முதலமைச்சராக இருப்பார். என் பையன் வந்து அவங்களுக்கு கீழே ஓட்டு போட்டிருப்பான். ஓட்டிங் சிஸ்டம் இருக்குமா என்ன கதைன்னெல்லாம் எனக்கு தெரில. அதாவது என்ன சிரிக்கிறதா இருந்தாலும் சரி, விவாதம் பண்ணாலும் சரி, எண்ட் ஆஃப் தி டே வீடியோட எண்டில் என்ன கன்க்ளூட் ஆகுது? மாற்றம்னு வரும்போது 2 பேரும் ஒன்று சேர்ந்தாதான் மாற்றம். நீங்கள் சொல்கிற மாதிரி கொள்கையின் அடிப்படையில் 2 ஒன்று சேர வாய்ப்பு இல்லை. ஆனால் அதே கொள்கையின் அடிப்படையில் இங்கேயும் பல தருணங்கள் நடந்திருக்கு, பல மாற்றங்கள் நடந்திருக்கு, பல லீலைகள் நடந்திருக்கு. இங்கேயும் பல தருணங்கள், மாற்றங்கள், லீலைகள் நடந்திருக்கு. இந்த துரோகமும் நடந்திருக்கு. என்ன துரோகம்? ஒரு நாணயம் இல்லாதவர் ஆட்டிருக்காரு. ஏன்னா வந்து சீமான் அவர்கள் 2-3 தடவை அணுகி பார்த்தார். திருப்பி நீங்க அதே டாக்ஸுக்கு தான் வரும்போது இது சரி, அப்போ எப்படி இவங்க சேர்க்க வைக்கலாம்? நீங்களே ஒரு ஐடியா சொல்லுங்க. நான் வந்து சீமானும் கிடையாது, நான் விஜயம் கிடையாது. ஓகே, நான் பேசதான் முடியும். உங்களுக்கு ஆசை இருக்குல்ல, சேர வைங்க. அதான் திருப்பி சொல்றேன்ல, உங்களோட முட்டாள்தனமான கேள்விக்கு நான் ஒரு முட்டாள்தனமா ஒரு பதில் சொல்றேன்ல, அந்த பதில் வந்து உங்களுக்கு முட்டாளா தெரிஞ்சதுனா இல்ல அறிவார்ந்த பதிலா என்ன வேணாலும் தெரியலாம். நீங்க தான் சீமானும் கிடையாது, நான் சீமானும் கிடையாது, விஜயம் கிடையாது. நானே இல்லாத விஜயை கொண்டு போய் தமிழ் தேசியத்துக்கு ஈக்குவலா சொல்றீங்க. அது நல்லது சொன்னேன். சரி, ஓகே. உங்களுடைய கருத்துப்படி இந்த 38 லட்சம் வாக்குகளை வச்சு தமிழ் தேசியத்தை நீங்க நிலை நாட்டிட்டீங்கன்னா 2026 தேர்தலில் என் பேரை மாற்றிக்கிறேன் என்று சொல்லி நன்றி விடைபெறுகிறோம். மக்கள் உங்களோட கருத்துக்களை, பொன்னான கருத்துக்களை தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் பதிவு பண்ணி தமிழ் தேசியத்துக்கான நல்ல ஒரு மாற்றத்தை இந்த 38 லட்சம் வாக்குகளிலிருந்து நாம் பெறுவோம் என்று நம்பி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நம்புங்கள். வணக்கம்.